ஹாய் அண்ட்ஸ் ஃபேமிலிஸ். இதுக்கு முன்னாடி புயல் வந்திருந்தப்ப வீடியோவில் வந்து நம்ம வீட்டை பார்த்துருப்பீங்க. சுற்றி தண்ணியாக இருந்தது, வெளியில் யாருமே போக முடியல, கொஞ்சம் ரொம்பவே சிரமமாயிடுச்சு இந்த தடவை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் தண்ணி எவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்குன்னு. இதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் தண்ணி வந்துட்டு வெளியில் வந்து ஏறக்குறைய முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்து கட்டி இருந்தது. புயல் வந்து போன பிறகு நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீட்டை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்ச உடனேயே நல்லா தண்ணி எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டு டெட்டால் போட்டு ஒரு 2 தடவை 3 தடவை வீடை ஃபுல்லாக தொடச்சி எடுத்தோம். ஏன்னா நமக்கு ட்ரைனேஜ் ஒரு வேளை கலந்துருக்கும், அந்த தண்ணி எல்லாமே கலந்து வரும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால டெட்டால் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம். அப்புறம் வந்து வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். வீடை சுற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சோம். இதில் என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால், ப்ளீச்சிங் பவுடர் போடும்போது அந்த எலியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வராமல் இருந்தது. அது இந்த தடவை யாரோ சொன்னாங்க எனக்கு, கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை சுற்றி ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டவுடனே நல்ல வித்தியாசம் இருந்தது. அதுக்கு முன்னாடி எலி அங்கங்கே தெரிஞ்சது கூட எலி வந்து இப்போ வரல. தண்ணி வந்த அன்னைக்கு நாங்கள் பின்டோரை வந்து கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பெரிய பெரிய எலி, நிறைய உயிரினங்கள் எல்லாம் அந்த கிரில்லுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தது. நமக்கே விசிபிளாக நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டம். கதவை திறந்து வச்சோன்னு சொன்னால் தண்ணியோடு சேர்ந்து இதுவும் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுல கதவை ஃபுல்லாக அடைச்சிட்டு தான் உட்காந்துருந்தோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம், நார்மல் ஆகிடுச்சு. இப்போ வீட்டை சுற்றி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தண்ணி வடிஞ்ச பிறகு வீடு வந்து இப்படி தான் இருந்தது. இதில் வந்து கருப்பு கலரில் மண் மாதிரி தெரியுது இல்லையா, இதெல்லாம் மண் கிடையாது, சாக்கடை. அந்த சாக்கடை அப்படியே ஸ்டோர் ஆகி நல்லா கருப்பு கலரில் தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 2 ஆட்கள் வேலைக்கு விட்டு அதை ஃபுல்லாக சுரண்டி எடுத்தாங்க. ஒரு இரும்பு ராடு மாதிரி வச்சு அதை ஃபுல்லாக சுரண்டி எடுத்து தண்ணி விட்டு நல்லா கழுவி சுற்றி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க. இது நீங்கள் அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கஷ்டம்தான், நம்மளால் செய்ய முடியல, ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. புயல் அந்த மழை காற்றில் வந்து எங்களால் எங்கேயுமே வெளியில் போக முடியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்திருந்ததுனால எங்கேயுமே மூவ் பண்ண முடியல. ரொம்பவே சிரமமாக தான் இருந்தது. ஆனால் எங்களையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு சில ஹெல்ப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சோம். அதில் முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு பண்ணணும் ஆசையாக இருந்தது. ஆனால் என்னால் போய் பண்ண முடியல. நேரில் போய் நான் மீட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்தோம். அதில் வந்து சில ஆர்கனைசேஷன்ஸில் வந்து மணி கலெக்ட் பண்ணி நல்லாவே பண்ணுறாங்க. அப்படி உள்ள ஆர்கனைசேஷனில் வந்து நான் கொஞ்சம் மணி கொடுத்துருந்தோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுத்துருந்தோம். அவங்க இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஃபுட் கொடுத்து அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புனாங்க. நாங்கள் ஆக்சுவலாக கேட்கல ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பணும் அப்படின்னு. ஆனால் அனுப்புகிறவங்களுக்கு நம்ம மணி கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரணும். யாரோ முன்னப்பின்ன தெரியாத ஒருத்தருக்கு வந்து நம்ம மணி கொடுத்து ஹெல்ப் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து யார் கொடுத்தாலுமே ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க அனுப்புகிறாங்க. அப்படி உள்ள ஆர்கனைசேஷன் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் மணி வந்து டொனேட் பண்ணி நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஃபுட் கொடுக்க வச்சோம். அதோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். பட் அதை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யாராவது ஒரு சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுனால அதை கொஞ்சம் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து குழந்தைகளுக்குன்னு சொன்னதுனால அன்னைக்கு நைட்டே வந்து அந்த சில குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து 2 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். அதை பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து எங்ககிட்ட கேட்டு வந்தவங்களுக்கு மளிகை சாமான் வேணும், கொஞ்சம் கையில் வந்து கொஞ்சம் மணி இருந்தால் கூட போதும், இந்த மந்த் நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டு வந்தவங்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மளிகை சாமான் வந்து வாங்கி கொடுத்தோம். அதுவுமே வந்து எங்களால் முடியுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து மெடிசன்ஸ். இந்த மெடிசன்ஸ் வந்து
நான் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து அனுப்புவாங்க கொரியரில் போட்டு. அது வந்து எனக்கு கரெக்டாக இத்தனை மாதமும் ரீச் ஆகிட்டே இருந்தது. அப்போ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் கரெக்டாக அது ரீச் ஆகுமா, ஏன்னா மழை தண்ணி அவ்வளோ வெள்ளத்தில் ரீச் ஆகுமாங்கிறது ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த மெடிசின்ஸ் வந்து எடுக்காமலும் இருக்க முடியாது, கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். ஒரு நாளும் விடாமல் நம்ம எடுத்தே தான் ஆகணும். அந்த மெடிசின்ஸ்லாம் வந்து அந்த மழை தண்ணியிலையும் வந்து கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டது அப்படின்னு சொன்னால் தண்ணிக்கும் பால்லாம் சில இடங்களில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. குடிக்கிற தண்ணி கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து செகண்ட் டே கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து நான் பண்ணுறது. நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு திருப்தியாக இருந்தது. இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்பீச் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பட் இதுதான் நடந்ததை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க, அவங்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.